இன்னைக்கு எபிசோட்ல வித்யாவும் மணியும் பேசிட்டு இருக்காங்க. யாருன்னு பாக்கலான்னு மீனா வெளியே வர்றா. ஆனா மணி கிளம்பிட்டாரு. மீனா வித்யா கிட்ட யாரோட பேசிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறா. அந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யாருன்னு பாக்கலான்னு போறா. ஆனா வித்யா ஏதோ பேசி சமாளிச்சு அவளை உள்ள கூட்டிட்டு போயிடுறா. ரோஹிணியும் கிறிஷும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஷ் ரோஹிணி கிட்ட நீ தான் என் அம்மான்னு இவ்வளோ நாளா ஏன் சொல்லலன்னு கேக்குறான். என் ஸ்கூல்ல ஒருத்தன் எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு என்னெல்லாம் பேசுறான் தெரியுமா? நீ என் ஸ்கூலுக்கு வந்து நீ தான் என் அம்மான்னு சொல்லுன்னு சொல்றான். அதுக்குன்னு ஒரு டைம் வரணும், இப்ப சொல்ல முடியாதுன்னு ரோஹிணி சொல்றா. நான் சொல்ற வரைக்கும் நான் தான் உன் அம்மான்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றா. கிறிஷ் ரோஹிணி கிட்ட நாளைக்கு என் கண்ணுல இருக்க கட்டை பிரிக்கிறப்போ நான் உன்னதான் ஃபர்ஸ்ட் பாக்கணும், நீ வருவியான்னு கேக்குறான். ரோஹிணியும் யோசிச்சுட்டு அப்புறம் வரேன்னு சொல்றா. ரோஹிணி அவ அம்மா கிட்ட சீக்கிரம் கிளம்புங்க, நான் உங்களை ஹோட்டல்ல தங்க வைக்கிறேன்னு சொல்றா. ரோஹிணியோட அம்மா முத்து மீனா கிட்ட சொல்லாம எப்படி போறதுன்னு கேக்குறாங்க. உங்களை அனுப்பணும்னு தான் வீட்டுல இருக்க எல்லாரையும் கஷ்டப்பட்டு வெளியே அனுப்புனேன், அவங்க எல்லாரும் வரதுக்குள்ள சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்றா. மீனாவும் வித்யாவும் சாப்பிட்டே பேசிட்டு இருக்காங்க. வித்யா மீனாவை பெருமையா பேசுறா. மீனா ரோஹிணி சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறா. ரோஹிணி அவ அம்மா கிட்ட சீக்கிரம் கிளம்புங்க, யாராவது வந்துட போறாங்கன்னு சொல்றா. கரெக்டா கிளம்பும் போது முத்து வீட்டுக்கு வந்துடுறான். இன்னைக்கு பெருசா வேலை எதுவும் இல்ல, கிறிஷ் கூட விளையாடிட்டு இங்கேயே இருக்க போறேன்னு முத்து சொல்றான். ரோஹிணி கிறிஷ்க்கு சாப்பாடு ஊட்டி விடுறத பார்த்துட்டு முத்து இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறான். நேத்து என்னடானா இந்த பையன் இங்க தங்கட்டும்னு சப்போர்ட் பண்ணுது, இப்போ சாப்பாடு ஊட்டி விடுது, கண்கொள்ளா காட்சியா இருக்கேன்னு சொல்லிட்டு பார்லர் அம்மாக்குள்ள இப்படி ஒரு பாசமானு கேக்குறான். கிறிஷ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் முத்து அவன் கூட விளையாடிட்டு இருக்கான். முத்து மீனா கிட்ட நான் கிறிஷ்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன், பார்லர் அம்மா தான் ஊட்டி விட்டுச்சுன்னு சொல்றான். அதுக்கு மீனாவும் எல்லா பொண்ணுங்களோட மனசுலயும் ஒரு தாய்மை உணர்வு இருக்கும்னு சொல்றா. மீனா கிறிஷ்காக கண்ணாடி வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. ரோஹிணியோட அம்மா கிட்ட கிறிஷ் நினைச்சு ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு கட்டை பிரிச்சதும் எல்லாம் சரியாயிடும்னு சொல்றா. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.